விளையாடுறீங்களா? விளையாடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தானே விளையாட போறீங்க. ஆமா, இதுல யார் அக்கா யாரு தங்கச்சி? நீதான் மூத்தவ. முதல்ல எனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்க போறவ. இத பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அடுத்தது நீதான். என்ன? குழந்தைங்க தனியா இருக்கிறாளுங்களே, என்ன பண்றாளுங்களோ? ஐயோ, இன்னொரு குழந்தைய காணுமே. எங்க போயிருக்கோம்? எங்க குழந்தைய தூக்கிட்டு போறீங்க? எங்கேயும் இல்ல. நான் வந்தப்ப குழந்தை அழுதுட்டு இருந்தது. அதான் அப்படியே காத்தாட வெளியில தூக்கிட்டு வந்தா குழந்தை அழுகி நிறுத்தி தான் தூக்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்ன இது? குழந்தைய காணுமே நினைச்சேன். நீங்க தான் வச்சிருக்கீங்களா? கொடுங்க. அம்மா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? குழந்தை அழுதுச்சா இவர் தூக்கிட்டு வந்தாராம். ஏண்டி, குழந்தை அழுத சத்தமே எனக்கு கேட்கலடி. குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு பாக்கலான்னு போனேன். பார்த்தா இந்த குழந்தைய காணோம். இல்ல, நான் வந்து பார்த்தப்ப இவதான் அழுதுட்டு இருந்தா. என்ன மாப்பிள்ள, நீங்க எப்ப வந்தீங்க? இவ அழுதுட்டு இருந்தப்பதான். இவ அழுததால நீங்க வந்தீங்களா, இல்ல நீங்க வந்ததால இவ அழுதாளா? ரெண்டுமே ஒண்ணுதான் மாலதி. ஆனா ரெண்டுக்குமே வேற வேற அர்த்தம் இருக்கு. என்னடி வெறுங்கையோட வந்து நிக்கிற? ரேஷன்ல எதுவும் வாங்கிட்டு வரலையா? நல்ல வேளைம்மா, ரேஷன் கார்டை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுக்க வந்தப்பதான் இவரு குழந்தையோட வெளியே வந்தாரு. குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. அதான் காத்து வாங்கலாமேன்னு வெளியில தூக்கிட்டு வந்தேன். ஏமா, இப்ப இவர மாதிரி வேற ஏதாவது திருட்டு ராஸ்கல் குழந்தைய தூக்கிட்டு போனா இப்ப வந்த மாதிரி நான் அப்பவும் வருவேனா? இப்ப என்னடி சொல்ல வர? நான் சொல்றது அவருக்கு புரிஞ்சிருக்கும், உனக்குதான் ஒண்ணுமே புரியல. சரி சரி, நான் தான் இருக்கேன்ல, நீ போய் ரேஷன் வாங்கிட்டு வா போ. வேண்டாமா, நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் குழந்தைங்க பக்கத்திலேயே இருக்கணும். அப்பதான் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. ஏன் பயப்படுற? நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படி நடக்குமா? எனக்கு அதான் பயமே. அம்மா, உள்ளவாமா. மூக்கு வேர்த்து வந்துட்டிய. ஒருத்தருக்கு 2 பேர் காவலுக்கு போட்டுட்ட. எப்படி நான் அந்த ஏஜென்ட் வேற கேட்பான். எப்படி நான் சமாளிப்பேன்? ச்சே. सर्वे जनानां च कुटुम्बानां क्षेमधैर्ये वीर्यवतिये श्रीर्वच्चश्यमायुष्यमारोग्यमावीद शोभमानमग्यदे धान्यं धनं वशं बहुपत्रलाभं चतुशं वत्सरं दीर्घमायुः आयुलारोग्यैश्वर्याणाभिवर्त्यर्थम् ओम सर्वस्याब्दे सर्वशुद्धे सर्वमेव तेनाप्नोदे सर्वं जयति.
தந்தானே நானே நான் தந்தானே நானே நான் தானனா சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்ச நாளா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருந்தது. இப்பதான் அது குறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உனக்கு சந்தோஷமா இருக்குன்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. உன் சந்தோஷம் அது ஒண்ணுதான் எனக்கு வேணுங்கிறது. நான் உங்களை புருஷனா அடைஞ்சதுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. உன்ன வேணா சொல்லலாம். நிஜமாவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கிண்டல் பண்றீங்களா? சத்தியமா இல்ல, நிஜமா சொல்றேன். நீ உன் சந்தோஷத்தை சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். எனக்கு தெரியுங்க. ஏ நந்தினி, இப்பவும் தொட்டில் கட்டணும்னு ஆசையா இல்லையா? தொட்டில் கட்டாமலே நமக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. தொட்டில் கட்டுறவங்க எல்லாருமே ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்க தான் அப்படி தொட்டில் கட்டுவாங்க. அப்படி கட்டினா சீக்கிரமா குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை. நமக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, நாம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. அதுக்காக நம்ம கட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அதை கட்டினா குழந்தை சீக்கிரம் பிறக்கும்னு சொல்றாங்க. உண்மையோ பொய்யோ? கட்டிதான் பாப்போமே. உங்களுக்கு நான் ரொம்ப போர் அடிச்சிட்டேன் போல, அதான் இவ்ளோ சீக்கிரமா குழந்தை கேக்குறீங்க. சி, ஏன்பா அப்படி பேசுற? நீ சிரிக்க மாட்டேன்னா சொல்றேன். நான் உன்னையே குழந்தையா தான் நினைக்கிறேன், தெரியுமா? ஓஹோ, நான் உங்களுக்கு குழந்தையா? உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு குழந்தை வேணும். வாங்க. இந்தாம்மா. எனக்கு ஒரு தொட்டில் கொடுங்க. அக்கா, ஆம்பளை குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு தொட்டில் கொடுங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆம்பளை குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு தொட்டில் கொடுங்கன்னு கேட்டேன். ஆம்பளை குழந்தை பிறக்கிற மாதிரியா? அப்படி எந்த தொட்டிலும் இல்லையாம்மா. இல்லையா? கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. என்னம்மா கிண்டல் பண்றியா இல்ல நிஜமா தான் சொல்றியா? எனக்கு ஒன்னும் புரியலையே. இதுல யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா? நிஜமா தாக்கா கேக்குறேன். எனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கணும், அதுக்கு தான் தொட்டில் கேக்குறேன். நந்தினி, ப்ளீஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி தொட்டில்லாம் கிடையாது. குழந்தை பிறக்கணும்னா தொட்டில் வாங்கி கட்டுவாங்க, அதுக்கு தொட்டில் கேளு, அவ்வளவுதான். தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? இல்லங்க, இந்த தொட்டில வாங்கி கட்டினா எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். அதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த தொட்டில் எனக்கு வேணாம். வாங்க வீட்டுக்கு போலாம். நம்ம தொட்டிலும் கட்ட வேணாம், ஒன்னும் கட்ட வேணாம். வாங்க போலாம். வாங்க சொல்றேன். இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா?
ஏய் வா ஐயோ, வா அடிபட்டுருச்சு போல இருக்கு. எழுந்துருமா. அந்த பக்கம் பிடி தூக்குமா தூக்கு மெதுவா. ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமாம்மா? இல்ல பரவாயில்ல, சின்ன காயம் தான், நான் வீட்டுல பாத்துக்கிறேன். சரிம்மா அந்த இந்தாம்மா, பொடியை கூடையை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இந்தாம்மா பார்த்து பத்திரமா போமா. பாவி பையன் கண்ணு ஒண்ணு தெரியாம எப்படி அடிச்சுட்டு போயிட்டான் பாரு. மாட்டி இருந்தானா அவன் கையை காலை வாங்கியிருப்பான். மாலதி, இது வெறும் சேம்பிள் தான். இன்னும் போக போக பாரு. நீ நல்லா இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களை என்னால தூக்கவே முடியாது. நீ பெத்ததுல ஒன்ன நீயே வேண்டான்னு சொல்ல வைக்கிறேன். இனிமே வீட்டுல அடுக்கடுக்கா இந்த மாதிரி தான் சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அத நடத்த போறவனும் நான் தாண்டி. ஏய் மாலதி, என்னடி ஆச்சு? ஏண்டி நொண்டிக்கிட்டு வர? ஒண்ணு இல்லம்மா, வரும்போது ஒரு பைக்காரன் இடிச்சுட்டான். கீழே விழுந்துட்டேன்னா அதான் கொஞ்சம் வலிக்குது. என்னது, பைக்கார இடிச்சுட்டானா? என்னடி இது, தலையில அடிபட்டிருக்கு, ரத்த காயமா இருக்கு, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? லேசான அடிதாம்மா. பைக்கார இடிச்சுட்டான்ல, அப்போ விழுந்ததால கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். பெருசா அடியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லேசா சின்ன காயம்தான். என்னம்மா இது, சாதாரண காயமா? இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு. யார் உன்னை இடிச்சது? அவனை சும்மாவா விட்டுட்டு வந்தா? அப்பா, இடிச்சிட்டு நிக்காம போனவன என்னப்பா பண்ண முடியும்? நல்லா இருக்குமா அது? பெருசா அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான்னு பார்த்தா இங்க வந்து பேசிட்டு இருக்கா. மாலதி, என்ன மாலதி, நெத்தியில காயம்? எவனோ கட்டையில போறவன் பைக்ல வந்து இடிச்சிட்டு போயிட்டானோ. அவன் நாசமா போக, அவன் கை காலெல்லாம் விளங்காம போக. இருங்க இருங்க அத்தை, முதல்ல இதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். வா மாலதி, மருந்து தடவிடுறேன். இல்ல வா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சின்ன அடிதான். என்னது அநியாயமா இருக்கு. ஆமா, யார் இடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவன் என்ன கலர்ல சட்டை போட்டிருந்தான்? அவன் பைக் நம்பர் என்ன? அதெல்லாம் எதுவும் தெரியாது. இடிச்சிட்டு போனதால நான் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்கல, நோட் பண்ணவும் இல்ல. அயோக்கிய ராஸ்கல், தப்பிச்சிட்டானா? அது போட்டு மாப்ள, பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல மாமா, ஏதாவது கை கால் உடைஞ்சு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா போலீஸ்ல சிரமப்பட்டு தேடுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 1008 கேள்வி நம்மள கேட்பாங்க. அது வேஸ்ட். ஆண்டவன் ஏன் தான் நம்மள இப்படி எல்லாம் சோதிக்கிறானோ தெரியல. ஏதோ ஒரு கெட்ட நேரம், அதான் மாலதிக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. புதுசா என்ன கெட்ட நேரம்? அதான் புடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஒண்ணு சொல்ற. மாமா, மாலதி வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி அடிபட்டு வந்திருக்கா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா நாளைக்கு ஜோசியரை வர சொல்றேன், என்ன ஏதுன்னு கேட்டுருவோமா? அப்பா, ஜோசியர் அது இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வாயை மூடிட்டு போ சொல்லுங்க. அது இல்லம்மா, உனக்கு அடிபட்டதுல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஜோசியரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுடலாமே, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாம்மா, வர சொல்லலாமா? அம்மா, நீங்களுமா? மாலதி, ஜோசியரை பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. மாப்பிள்ள, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க அத்தை. சரிம்மா, அதெல்லாம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல அவளை கூட்டிட்டு போய் மருந்து போடு. வாமா, வா வா, பாத்து வா. மாமா, நாளைக்கு ஜோசியர் வந்து போடுற போடுல இந்த வீடு ஆடி போக போகுது பாருங்க.
என்னங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியுங்க. கோவில்ல நடந்ததை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. நீங்க பொய் சொல்றீங்க. ஏன் மேலதான் நீங்க கோவமா இருக்கீங்க. ஏன் நந்தினி கோயில் அப்படி பண்ண? அந்த கடைக்காரம்மா நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? யார் என்ன சொன்னா எனக்கு என்னங்க? என் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் நடந்துக்க முடியும். எனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு நான் தொட்டில் கட்டினது தப்பா? சொல்லுங்க, தப்பா? அந்த ஒரு விஷயத்துக்காகத்தானே இத்தனை நாளா பயந்து பயந்து உங்ககிட்ட இருந்து நான் விலைக்கு போனேன். அதனால எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், எவ்வளவு வேதனை. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். மத்தவங்க கட்டுற மாதிரி தொட்டில் கட்டினா நமக்கு பொம்பளை குழந்தை பிறந்துருமோங்கிற பயத்துலதான் ஆம்பளை குழந்தை தொட்டில் இருக்கான்னு கேட்டேன். தட்ஸ் ஓகே நந்தினி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ நம்ம கையில இல்ல. அதனால தாங்க நம்ம கையில எதுவுமே இல்லங்கிறதுனால தான் இத்தனை நாளா நான் உங்களை விட்டு விலகியே இருந்தேன். I don't believe I'm hearing this. இப்படியே பயந்து பயந்து விலகி போனா அப்புறம் நாம சந்தோஷமா வாழறது எப்ப நந்தினி? இல்லங்க, இந்த உலகத்துல பொண்ணா பிறந்து நான் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் போதும். எனக்கு பொம்பளை குழந்தை பிறக்க கூடாது. நமக்கு என்ன குழந்தை பிறக்கணுங்கிறது கூட நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு போறது, தொட்டில் கட்டணும்னு ஆசைப்படுறது, இப்ப தேவையில்லாம நம்ம தலையை நாமளே உருட்டிக்கிறது? அந்த பிரச்சனையை விடுங்க. நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. ஒருவேளை எனக்கு பெண் குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சா நான் அபார்ஷன் பண்ணிக்க நீங்க சம்மதிப்பீங்களா? இந்த விஷயத்துக்கு நீங்க சம்மதம்னு சொன்னதுனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிய மறக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். மறக்க மாட்டீங்களே? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. மறக்க மாட்டேன் நந்தினி. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க.